கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 64ஆம் அதிகாரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியிலே ஒவ்வொரு விதங்களில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை சுற்றிலும் எல்லா விதமான பாவங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் இருக்கிறது. பூமியின் மக்கள் உலகத்தில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய அம்புகளை நாணேற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சற்றும் பயமின்றி சடிதியிலே அவர்கள் மேல் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எய்கிறார்கள். பொல்லாத காரியத்திலே அவர்கள் தங்களை உறுதியாய் தரித்து கொண்டு மறைவாக கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி, எங்களை பார்ப்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடுகிறார்கள். தந்திரமான யோசனைகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றலாம் என்று பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். தீமையை செய்கிறதற்கு அவர்களுடைய இருதயம் மிகவும் ஆழமாய் யோசிக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய விண்ணப்பத்தில் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டியது, ஆண்டவரே, துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்குங்க ஆண்டவரே. அவைகளிலே நான் மாட்டிக்கொள்ளாத படிக்கு என்னை மறைத்தருளும் என் தேவனே என்று நாம் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் நாம் தேவனை நோக்கி சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என்னுடைய பிராணனை காத்தருளும் ஆண்டவரே. நான் எதிர்த்து நிற்கப் போவதில்லை ஆண்டவரே. உம் சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்திருக்கிறேன் என்று அவரை நோக்கி நாம் நிற்கும்போது தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். அவர்கள் சடுதியாய் காயப்படுவார்கள். நீதிமானோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.